கேள்வி பார்ப்போம். 2011 படத்தை கேட்டு வாங்கினுங்க. இப்படி ஒரு பிராக்டிக்கல் நாங்க படிக்கிறோம் இல்லையா? இப்படி இப்படி ஒரு பிராக்டிக்கல் ஒரு இப்படி சிலபஸ்ல இப்படி ஒன்று இல்லை. கேள்வி வரக்குள்ள இப்படியும் வரும். சரி, ஓகே. ஒரு வரைவு முறையை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ள சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு அறியா தடையின் பெருமானம் RXஐ காணுமாறு ஒரு மாணவன் கேட்கப்பட்டுள்ளார். வரைகொண்டு கீறி RXஐ காணணும். நீங்க வரைகொண்ட கீறி RXஐ நீங்க காணணும். கேபிட்டல் R என்பது ஒரு தடைப்பட்டியினால் தரப்படும் மாறுந்தடை. இது ஒரு மாறுந்தடை, ஆனால் தடைப்பட்டி. அப்ப இதைத்தான் மாற்றி ஏதோ கிராஃப் கீறப்புறம் போல இதுக்கும் வாசிப்போம். V என்பது கேபிட்டல் R குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள வோல்ட்டுமானின் அகத்தடை பெரியது. என்ன வோல்ட்டுமானி? அப்ப இலட்சிய வோல்ட்டுமானி. இது அளவார கரண்ட் இதுக்காக ஓடாது. அப்ப இது ஐடியலா இலட்சியம். இவர் அகத்தடை என்ன? ஒரு பாசிப்ப கேட்டில அகத்தடையை கண்டனாம கேட்டவங்க இன்னொரு பாசிப்ப கேட்டில அகத்தடை முடிவில் என்று கேட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. இருக்கட்டும். 3 வோல்டேஜ் எனும் வோல்டளவு V0 வழங்கத்தக்க ஒவ்வொன்றும் 1.5 வோல்டேஜை உடைய 2 புதிய உலர்களங்கள். புதிய உலர்களம். சரி, ஏன் புதிய என்று சொல்றான்னு பார்ப்போமா? இது மொத்தம் 3 வோல்டேஜ். V0 வந்து மொத்தம் 3 வோல்டேஜ் 2 கலம். ஒவ்வொன்று இப்ப இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கு போல அடகு. ஒவ்வொன்றும் எவ்வளவு? ஒவ்வொன்றும் 1.5. ஒவ்வொன்றும் 1.5, 2 சேர்த்து 3. அகத்தடை பொதுவா உலர்களத்துக்கு அகத்தடை இருக்குது. என்ன ஏண்டாப்பா பேட்டரி என்ன பேட்டரி சார்ஜ் இல்லையா? இங்க என்ன சொல்றீங்களா? இல்லை கேள்வி சொல்றீங்களோ? கேள்வியா? சார்ஜ் பண்ணீங்களா? இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணீங்களா? அது புதுசண்டா 3 தான் சொல்ல வரான் தம்பி. தம்பி புதுசண்டு சொல்ல வராது 3 வோல்டேஜ் கட்டாயம் இருக்கும். ஆனா காலை போக இந்த 3 குறைய பார்க்குமா? அந்த ஏற்றம் இழுத்து கொண்டு போடுற கலகாய்ச்சல் ஞாபகம் இருக்கா? நான் சரி, அவர் 2 பேட்டரி இருக்கு. ஓகே தானே? ஓகே, இதை அழிக்கனா இது தேவைப்படாது. தேவைப்படாதண்டு இல்லை, இப்ப எனக்கு தேவையில்லை. சரி, ஏற்பாடு எல்லாம் தருவான். பாஸ்வேர்ட் பகுதி தெளிவா இருக்கும், பயப்பட தேவையில்லை யாரும். ஏற்பாடு சரியா? வோல்ட்டுமானின் முனைவுத்தன்மையை பிளஸ் மைனஸ் என்ற குறிகளை இடுவதன் மூலம் காட்டுக முடிவிடங்கள்ல. வோல்ட் இதால கரண்ட் ஓடி இதால வந்து இப்படிதான் ஓட போகுது. அப்ப இதான் பிளஸ், இதான் மைனஸ். அந்த பக்கம் தான் அழுத்தம் கூட, இந்த பக்கம் இப்ப வெற்றி மாறி கிடக்கா, வெற்றி மாறி கிடக்கு. இப்ப கரண்ட் இப்படித்தான் ஓடி இப்படித்தான் வர போகுது. அப்ப அங்கால பக்கத்து அழுத்தம் கூட, இங்கால பக்கம் அழுத்தம் குறையும். அப்ப இந்த பக்க அழுத்தத்திலிருந்து இந்த பக்கத்து அழுத்தத்தை கழிக்கிறது தான் இது வாசிக்கும். பிளஸ்ஸா வாசிக்கும். மையம் பூச்சிய வோல்ட் மாதிரியா இருந்தா மாறி இருந்தா சில நேரம் வாசிக்காது. சரியா? ஓகே, முடியாது. அப்ப நீங்க எப்படி குறிச்சு காட்டணும் தெரியுமா? ஸ்ட்ரக்சர் பேப்பர்லையும் குறிச்சு காட்டலாம், அல்லது நீங்க எப்படி ஒரு தனி ஒரு படம் கறி காட்டலாம். பேப்பர் நம்ம கொண்டு வரல தானே. ஸ்ட்ரக்சர் பேப்பர் கொண்டு வந்தாங்க இப்படி காணுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரக்சர் பேப்பரை வீட்டை கொண்டு வந்தாங்க இப்படி காணும் தம்பி. A11 கவனமா, மோசம் அடிக்கப்படாது. அப்படி கொண்டு வரலன்னு சொன்னா கொண்டு வராம விட்டா இதுல குறிச்சு காட்டலாம். சரி, பி பார்ட் என்ன தம்பி விளங்குதா? பி கசன் அவன் மட்டும் தான் கதைப்பான், நஜாத்தும் கதைப்பான். விளங்குதா? ரைட். ஸ்ட்ரக்சர் செய்கிற விளங்குதா? வடிவா சூம் ஓகே தானே? ஓகே தானே? ஓகே. இப்ப பாருங்க, ஒரு வரைவை குறிப்பதற்கு மாணவன் தடை 6ஐ மாற்றி பல வோல்ட்டுமானிகள் வரைகொண்ட கீற போறான். அதுக்கு 6ஐ மாத்தி மாத்தி வோல்ட்டுமானிய வாசிப்பை எடுக்கான். VR V0 RXஐ தொடர்படுத்தும் ஒரு கோவையை எழுதுக. சரி தம்பி, இதுதான் வோல்ட்டுமானின் வாசிப்பு V. இந்த V, இந்த R, இந்த RX V0 இருக்கா? V0 சரியா? இப்ப தம்பி செய்யாண்டு ஒரு வரியில் எழுதுறேன் பாருங்களா.
வி ஆர் பிளஸ் ஆர்எக்ஸ் குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு வி நோட். சரியா பிள்ளையா? இந்த வி நோட் எங்க விடும்? இது குறுக்கையும் இது குறுக்கையும் விடும். இதை விடுங்களேன், இது அகத்தட முடிவில் தானே, அதுக்காக கரண்டோட போறலே. இது குறுக்கையும் இது குறுக்கையும் விழுறதுதான் வி நோட்டா. ஆறு குறுக்கே விழுறது என்ன வரைக்கும் வியா இருக்கு தம்பி. சரியா பிள்ளையா? சொல்லுங்க. சரியா? இதுக்கு மார்க்ஸ் இல்ல, இதுக்கு மார்க்ஸ் இருக்கு தம்பியா. நீ கேச்சோ விதி போட்டு கரண்ட கண்டு ஐஆர் பெருக்கம் போட்டாலும் மார்க்ஸ் இருக்கு, இதுக்கும் மார்க்ஸ் இருக்கு. இதுல என்னத்தை எழுவாய் மாற்ற சொல்றான்னு தெரியலையே. இல்ல, தொடர்புபடுத்தும் கோவதான் கேட்டிருக்கான ஒளிய அவன் ஒரு வேற ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. சரியா? வி நோட்டை தொடர்புபடுத்த கோவையா சமன்பாட்டின் எந்த வடிவத்துக்கு மார்க்ஸ் இருக்கா? ஓகே, ஆனா ஸ்கீமில் எப்படி கொடுத்துருக்கான்னு சொன்ன அவன் பார்த்துடுறேன். வி நோட் சமன் அவன் எப்படி கொடுத்துருக்கான்? வி நோட் எடுவாய் மாற்றிருக்கான். கொடுத்துருக்கான். சரியா? ஓகே, கொடுத்துருக்கான். அது பிரச்சனை இல்லை, இதான் நமக்கு தேவை. இது நமக்கு ரெண்டு இப்படி இந்த வடிவம் எப்படி இருந்தாலும் மார்க்ஸ் இருக்கு. இது ஓகே, பிரச்சனை இல்லையா? சரி, மையச்சியில் ஒன்றியங்கள் வி இருக்குமாறு நேர்கோட்டு வரைவை குறிப்பதற்கு மாறிகளை மீள ஒழுங்குபடுத்துக. ஒழுங்குபடுத்தி பாருங்க. அப்போ இருக்கா? ஒன்றியங்கள் வி வந்து நான் எங்க வரணும்? மையச்சில வரணும். எப்படி வரும்? சரி, நான் எழுதுறேன் தம்பி பாருங்களா. இந்த தலைகளா பிரட்டுறேன் நான். அவங்க தந்த ஸ்கீமின் படி வராம நான் சும்மா எழுதி பார்க்க மாறி எழுதுறேன். இதை வச்சு கொண்டு நான் எழுதுறேன், இதை வச்சு கொண்டு நான் எழுதுறேன். ஒன்றியங்கள் வி தலைகளா பிரட்டுறேன்னா தலைகளா பிரட்டுறீங்க. இதை பிரட்டுனா ஆர் பிளஸ் ஆர்எக்ஸின் கீழ் வி நோட் ஆர். சரியா? வி நோட் ஆர் பிரிக்க ஒன்றியங்கள் வி சமன் ரெண்டு பேரும் ஒன்றியங்கள் வி நோட் சகையை நாங்கள் எழுதுறோம். தெரியுமா? சூறா தெரியும் மாறலி என்றது. இது சூறா மாறலி தானே, புதுசு தானே. புதுசுண்டா அதுல வோல்டேஜ் மாறாது. அடுத்து என்ன? ஆர்எக்ஸிங்கள் வி நோட் ஆர். ஆர்எக்ஸிங்கள் வி நோட் ஒன்றியங்கள் ஆர். சரியா? ஏன் ஒன்றியங்கள் ஆர் அப்படி எழுதுறேன்? தெரியும், தடைப்பட்டில மாற்ற தானே வேணும், அதுக்காக போட்டிருக்கேன். சரியா? இதான் ஷுவரா என்ன வரும்? இதான் எக்ஸ்எச் என்று வரும், இதான் ஷுவரா வைஎச் என்று வரும். சரியா? வை7 எம்எக்ஸ் தான் வரப்போகுது, வர ஒன்றும் இல்லை. அதாவது கதை கேட்க இல்லையா? அடுத்த பக்கம் அடுத்த கேள்வியா தானே, அடுத்த கேள்வியில அதான். சரியா? வழி கொள்ளுங்க தேவண்டா எழுதி பாருங்களா. வரைவைங்க இருங்க. வை7 எம்எக்ஸ் என்ன அப்படி வரும்? என்ன பிரச்சனை இதுல? இதுல ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றியங்களார் ஒன்றியங்கள் வி வேற போகுது. உற்பத்தி பூஜ்ஜியம் காட்டுங்க. என்னடா தம்பி ஒன்றும் இல்லை, நீங்க தடை பெருமானத்தை மாத்தி மாத்தி தடை பெருமானத்தை எக்ஸச்சில போடல, தடை பெருமானம் தலைகீழ் பெருமானத்தை எக்ஸச்சில போடணும். அந்தந்த தடையை மாத்தி மாத்தி இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த கிராஃப் அடிவீங்க, ஆர் போடுவீங்க, வி போடுவீங்க, சார்ட் அடிப்பீங்க. இப்ப இது வந்து கொள்கை தானே. அதாவது நீங்க வோல்ட் மாற்ற வாசிப்படுத்த ஒன்றியங்கள் வீக்கும் ஒன்றியங்களாருக்கும் வரைவுகிறனா அப்படி வரணும்ன்றது கொள்கை. நீங்க என்ன செய்வீங்க? தடையை மாத்துவீங்க, வோல்ட் மாற வாசிப்படுவீங்க, தடையை மாத்துவீங்க, வோல்ட் மாற வாசிப்படுவீங்க, தடையை மாத்துவீங்க, வோல்ட் மாற வாசி எடுப்பீங்க. எடுத்துட்டு நீங்க ஒரு சார்ட்டோடு தயாரிப்பீங்க. ஒன்றியங்களாருக்கும் ஒன்றியங்கள் வீக்கும் சார்ட்டோடு எடுத்து அதை நீங்க புள்ளி வைப்பீங்க. இப்படி புள்ளி வச்சுட்டு இணைப்பீங்க. சரி, நீங்க என்ன செய்வீங்க? தடை பெருமானத்தை மாத்தி மாத்தி வோல்ட் மாற்ற வாசிப்புக்கு எடுத்துட்டு சாட்டை போட்டுட்டு நீங்க ஒன்றியங்களாருக்கும் ஒன்றியங்கள் வீக்கும் புள்ளி வச்சு கீறுவீங்க. அப்படி புள்ளி வச்சு கீறுனா அது வை7 எம்எக்ஸ் என்று வந்தா நீங்க முடிவெடுப்பீங்க என்ன? வெட்டு துண்டு ஒன்றியங்கள் வி நோட், படித்திறன் ஆர்எக்ஸிகள் வி நோட் முடிவெடுக்கலாம். ஸோ படித்திறனையும் வெட்டுத்துணை வச்சு கொண்டு ஆர காணலாம். ஒன்றியங்கள் வி நோட் தெரியும், ஒன்றியங்கள் வி நோட் தெரியும் தானே, சி என்று ஆர்எக்ஸ காணலாம். ஓகே தானே? அது விளக்குதா காஜானி? இப்போ ஓகே, சவுண்ட் ஓகே தானே?
ஓகே 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 ப்ரோ. சரி, அப்ப ஆர்எக்ஸ் அப்படி காணலாம்னு நீங்க நோட் பண்ணி எடுங்க. ஆர்எக்ஸ் அப்படி காணலாம்டா படித்திர வந்து என்ன ஆர்எக்ஸிங்கள் வி நோட், வெட்டு துண்டு என்ன உண்டியங்கள் வி நோட். இதால பிரிச்ச வேண்டாம், எம்எஸ்சியால பிரிச்ச வேண்டாம், வாரது என்ன ஆர்எக்ஸ். அப்ப படித்திறனிகள் வெட்டு துண்டு தான் அந்த ஆர்எக்ஸ் பெருமானமா இருக்கு. ஆர்எக்ஸ் பெருமானத்தை எங்க நம் துணிவீரண்டு கேட்டா படித்திறன் வெட்டு துண்டால பிரிச்சு விடுங்க. அது சரி, ரெண்டு இது காணலாம். ஆனா ரெண்டையும் உண்டை எதால பிரிக்கிறேன்னு சொல்லணுமே கட்டாயம், மாறி பிரிச்சா வராது. சரியா? ஆனா கேட்ட கேள்வி சரி தம்பி. சில நேரங்கள்ல அதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொஞ்சம் பழைய பாஸ் பேப்பர், இதுக்கு எனக்கு மார்க்கிங் இல்லை, மார்க்கிங் ஸ்கீம்ல எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு மார்க்ஸ் கொடுத்தது தம்பி. படித்திரங்கமா பட்டு தூண்டி எழுதினாலும் மார்க்ஸ் கொடுத்ததாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பழைய பேச்சுக்கு செஞ்சு ஆட்ட ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அப்படி கொடுப்பாங்களோ தெரியல. முதல் பழைய எந்த ஸ்கீம்ல கொடுத்த ஞாபகம் எனக்கு. எதுக்கண்டா இதுல பேட்டரியின் வோல்டேஜ் எப்படி காணலாம்னு கேட்டா வெட்டு துண்டில் இருந்து கொடுத்தாலும் மார்க்ஸ் இருக்கு. ஆனா உண்மையா என்ன வெட்டு துண்டு ஒண்டியங்கள், இது இங்க வந்தா ரெண்டு பேரும் ஒண்டியங்கள் வெட்டு துண்டல்ல. அப்ப ஒண்டியங்கள் வெட்டு துண்டு எழுதுறான் பொருத்தமா இருக்கும். ஆனா வெட்டு துண்டிலிருந்து என்று சொல்லி எழுதினாலும் அந்த வருஷம் மார்க்கிங் ஸ்கீம்ல மார்க்ஸ் கொடுத்ததாக ஒரு ஞாபகம் இருக்குது. சரியா? ஓகே. சி பார்ட். வோல்ட்டுமானியின் அகத்தடை 1500 ஓம் எனவும். சரி, இப்ப முடிவில் இல்லையா, இது 1500 1500 ஓம் எனவும் ஆர்எக்ஸ் பெருமானம் 100 ஓம் வரிசையிலும் உள்ளதா. 100 ஓம் வரிசைனா 100, 200, 300 அப்படியா? ஒரு அண்டு கடைசி காசு கேள்வி நம்ம ரெண்டு சமாந்தரமா ரெண்டு தடைகள் இருக்கக்குள்ள ஒரு ஆள் 3, ஒரு ஆள் 300, 3 ஒப்புடக்குள்ள 300 முடிவிலி தடை. ஞாபகம் இருக்கு? பாசுப கேள்வி ஒன்று இருக்கு, 100 10,000 ஆகுமே. அப்ப 100 ஓம் வரிசையில் உள்ளது எனவும் உமக்கு தரப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள பின்வரும் வீச்சுகளில் நேர்கோட்டு வரைவை பெற ஆறுக்கு நீர் தேர்ந்தெடுக்கும் பெருமான வீச்சை குறிப்பிடுக. எதை எடுப்பீங்க பாப்போம்? நான் சொல்லி போட்டேன், விடையை சொல்லி போட போறேன். எங்க 25 தொடக்கம் 500 ஒரு ரேஞ்ச், 25 தொடக்கம் 1500, 25 தொடக்கம் 2000. நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன கேள்வி ஏண்டா அவன் சொன்னது இது 100 ஓம் வரிசையில இருக்கா. அது சரி, 100, 500, 600, 400, 300. ஆனா இந்த தடை நீங்க தடைப்பட்டில எந்த ரேஞ்ச் எடுப்பீங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படித்தானே? ஓகே, தடைப்பட்டில எந்த தடை பெருமான ரேஞ்ச் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் அதான் சரியா வரும் போல எனக்கு. என்ன இதோட ஒப்பிட தடை புரிக்கணும், இதோட ஒப்பிடும்போது ஒரு தடை புரிக்கணும். சொல்லுங்க, குறைவா இருக்கணும், அது இவர தடை கடும் பெருசா இருக்கணும். அப்பதான் நேர்கோட்டு வரை எப்படி வரும்? வயசான எம்எக்ஸ்ஆய் வரும். ஓகேயா? சரி சரி சரி, மார்க் பண்ணி வைக்கிறானே. ரைட். டி ஃபர்ஸ்ட் பார்ட். ஏற்படத்தக்க பேட்டரியின் இறக்கத்தினால் பாதிக்கப்படுகின்ற தரவுகள் பாதிக்கப்படுகின்றனவா என நீர் எங்கனம் பிராக்டிக்கலா செவ்வை பார்ப்பீர். ஞாபகம் இருக்கா? என்ன செய்கிற? இது மின்னல் காணச்சில எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? சொல்லுங்களேன். அதே கால ஞாபகம் இருக்கா நாங்க காய்ச்சது? இப்ப நீங்க தடை பெருமானத்தை மாத்தி மாத்தி ஒண்டியங்களாருக்கும் வோல்ட்டு மானிக்கும் வாசிப்படுப்பீங்கானே. ஏதோ ஒரு தடை பெருமானத்துக்கு ஏதோ ஒரு வோல்ட்டு மானி வாசிப்படுப்பீங்கானே. எடுத்து 6 வாசிப்பு எடுத்தனீங்கானே. பிறகு பிராக்டிக்கல் முடிய திருப்பி ஒருக்கா வாசிப்படுத்து பாக்குறேன். முதல் வாசிப்பை மீண்டும் எடுத்து பாக்குறேன். அந்த வாசிப்பு எப்படி இருக்கணும்? பழைய ஏக்கின எடுத்த வாசிப்போட ஒத்து போகணும். அது விளங்கிட்டா? என்ன அப்படி காய்க்கிற விளங்க இல்லையா? பேட்டரி இறங்கி உள்ளது என்பதை நீர் கண்டுபிடித்தால் பரிசோதனை திரும்பி செய்ய முன்பாக 3 வோல்டேஜ் தருவதற்கு பதிலாக 1.5 வோல்டேஜ் கலங்களை பயன்படுத்தி நெடுங்காலத்துக்கு இருக்கத்தக்க வேறொரு பேட்டரியை நீங்க எங்கனம் வடிவமைப்பீர். தேவையான உமது விடைகளை எடுத்துக்காட்ட வரிப்படம் ஒன்றை. ரைட் தம்பி, ஒன்றுமில்லை, இதுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டும். சரியா? ரைட். என்னண்டா ஒண்ணுமில்லை, நீங்க மின்னிறக்கம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா எங்களுக்கு 3 தான் தேவை. 3 வோல்டேஜ், 1.5 வோல்டேஜ், 1.5 வோல்டேஜ், இப்படி சமாந்தரமா இன்னொரு ஆளையும் இணைச்சிங்கன்னு சொன்னால்
இதுக்குரிய மொத்தம் 3 தான் வரும். இதுக்குரிய மொத்தம் 3 தான் வரும். ஆனா கன நேரத்துக்கு கன காலத்துக்கு வழங்கும். ஏண்டா நாங்க இதுக்கு பின்னுக்கு அந்த நாங்க இப்ப ஹெடிங் கொண்டு போடுறோம் அடுத்த சாப்டர் அதுல இருந்து படிப்பேன் சரியா? சரியானே? இந்த ரெண்டு பேரை சமாந்தரமாக இணைச்சா குறுக்கைக்கு அடுத்த வேறுபாடு மாறாது. ஆனா கன காலத்துக்கு பாவிக்கும். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் தம்பி நான் ஒரு மணிக்கூர் 1 கிட்டத்துல வாங்கினேன் எங்க வீட்டுக்கு. சரியா? அந்த மணிக்கூட்ல போடுற பேட்டி நார்மல் பேட்டி இல்லை. அந்த பேட்டியை 2 வளமையா ஒரு பேட்டி போடுறேன். சரியா? இது பெரிய பெரிய மணிக்கூர் உண்டு. ஆனா அந்த சர்க்கிட் எனர்ஜிக்கான உடைச்சு பார்த்தா 2 பேட்டி போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் மணிக்கூர் இருக்கல அந்த 2 பேட்டியை எப்படி நினைச்சா தெரியுமா? சமாந்தரமாக நினைச்சிருக்கான். ஏன் சொல்லுங்க அப்போ? அதே வோல்டேஜ் தான் வேலை செய்ய போகுது. ஆனா கனகாலத்துக்கு வேலை செய்யும் என்றதான விளங்குதா? இது நாங்க பிராக்டிக்கலாகவும் இந்த சில இடங்கள்ல நீங்க காணலாம். நாங்கள் இதை படிக்கணும் கொஞ்சம். ஓகே.